வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. திணறிக் கொண்டிருக்கிறது திமுக. அதில் இன்னொரு பெரிய விஷயம் உளவுத்துறை அறிக்கையை மறைத்தது யார்? ஏன் உளவுத்துறை அறிக்கை சிஎம்கிட்ட கொடுக்காமல் இருக்காங்க? பெண் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகள். இன்னொரு பக்கம் சபரீசன் எம்பி ஆகிறது ஏறக்குறைய உறுதியாயிடுச்சு. யார் யாருக்கு எம்பி சீட்டு கிடைக்க போகுது? ஏன்னா 4 எம்பி சீட்டு, கிட்டத்தட்ட 5 பேருடைய பதவி காலம் முடியுது. 4 பேரில் யார் யார் கிடைக்க போகுது? கனிமொழி அவர்கள் மாநில அரசுக்கு திரும்புவாரா? ஒழுங்காக பிரச்சாரம் தமிழகம் முழுக்க பண்ணுவாரா? இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐயா திருமாவர்கள் கோவிச்சிட்டு பெங்களூர் போயிட்டார். பெங்களூர் ஏன் அவர் போனார்? இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்திருக்கிறது. என்டிஏ கூட்டணி அப்படின்னு அவங்க ஏதோ சாதாரணமாக நினச்சிட்டு இருந்தாங்க. என்டிஏ கூட்டணி பெருசாகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தா விஜய் வேறு களத்தில் இறங்குவார். அப்போ விஜய் களத்தில் இறங்கி திமுகவுக்கு எதிரான பிரச்சாரம் செய்தால் அதுக்கு திமுகவுக்கு பெரிய டேமேஜ், அவங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொரு பக்கம் அவங்களால கணிக்கவே முடியல. என்னப்பா திடீர்னு விசில் சின்னம் கொடுத்துட்டாங்க, விசில் வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸும் விசில் சரியாக ஊதுட்டுங்கிறாங்க. காங்கிரஸ் இன்னும் சரியாக வலிக்கு வரல. ஏற்கனவே சபரீசன் போய் டெல்லியில் பார்த்தாரு. அதுக்கப்புறம் கனிமொழி இப்போ பார்க்க போகிறாங்க. எப்படி காங்கிரஸ் வந்துடும் அது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். ஆனால் சீட் அதிகமாக கேட்டால் எப்படி கொடுக்கறது? இதெல்லாம் பெரிய குளறுபடிகள் ஓடிக்கிட்டு வருகிறது. திமுக நம்ம சொன்னோம், திமுக அவ்வளோ ஈஸியான வரக்கூடிய தேர்தலில் ஜெயிக்க முடியாதுங்க அப்படின்னோம். அதை மெய்ப்பிக்கும் போது பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்துக்குது. திருமயம் தொகுதியில் ரகுபதி ஜெயிக்கணும். திருமயம் தொகுதியில் ரகுபதி போன தடவை 2016 800 ஓட்டில் தான் ஜெயித்தார். போன தடவை 1382 ஓட்டில் ஜெயிக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு? இந்த தடவை கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவர் சில வேலைகளை பண்ணுறாரு. அவரும் ஆளை கூட்டு வரணும்ல. அதே மாதிரி வீரமுத்திரையர் பேரவை அப்படின்னு அந்த ஏரியாவில் இருக்குது. இப்போ செல்வகுமார்னு ஒருத்தர், அவர் போன தடவை நின்று 15,000 ஓட்டு வாங்கியிருக்கார். அவர் மட்டும் இப்போ திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கலைன்னா இன்றைக்கி ரகுபதி தோற்றுருவார். அதனால் வேக வேகமாக நேற்று கொண்டு வந்து ஸ்டாலினை பார்க்க வச்சு அவரை ஆதரவு கொடுக்க வச்சுருக்காங்க. இது ரகுபதிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லா அமைச்சர்களும் தாங்க ஜெயிக்கணுங்கிறத முக்கியமாக பார்க்குறாங்க. அதாவது முதல்ல விஜய் வருவதற்கு முன்பு, விஜய் வருவதற்கு பின்பு நிறைய பேர் தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒவ்வொரு விஷயமாக பார்க்க போகிறோம். பார்த்துட்ருக்க நீங்கள், ஏன்னா நான் சில பேர்கிட்ட பேசலாம். ஏன்னா நான் ஒரு மூளை தான், உங்களுடைய இது நிறைய யோசிப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் இன்றைக்கி திமுக கண்டிப்பாக ஜெயிக்குமா? எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் நினைவுக்கு வர்றது என்ன, அதையும் சொல்லுங்கள். உளவுத்துறை அறிக்கை. உளவுத்துறை ஒவ்வொரு விஷயமும் இன்றைக்கி உளவுத்துறைங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. கலைஞருக்கு நம்மளுடைய ஜாஃபர் சேட் கண்ணும் காதுமாக இருந்தார். அவர் சொல்கிறது தான் சிஎம் கேட்பார். ஜெயலலிதாவுக்கு ராமானுஜம், அலெக்சாண்டர், இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. உளவுத்துறையுடைய பங்கு ரொம்ப முக்கியம். அதாவது கட்சிகளை உடைக்கக்கூடிய வேலையும் உளவுத்துறை பண்ணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உளவுத்துறை வேலையை ஆளுகின்ற அரசுக்கு சேஃபாக இருக்கணும். கடந்த காலத்தில் கட்சியை உடைத்த வரலாறுலாம் இருக்குது. நமக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சரத்குமார் அவர்கள் திமுகவுக்கு போகிற மாதிரி இருந்தது. இரவோடு இரவாக அந்த சிந்தனையை உடைச்சி அவருக்கு தனி கட்சி, சமத்துவ மக்கள் கட்சின்னு ஆரம்பிக்க வச்சு ஜெயலலிதா கூட்டணி வச்சு ஒரு தொகுதி கொடுத்து ஜெயிச்சார். அவர் 2 தொகுதி கொடுத்தாங்க. எண்ணூர் நாராயணன் ஒன்று, இவர் ஒன்று. அந்த மாதிரி கட்சிகளை உடைக்கக்கூடிய வேலையெல்லாம் பண்ணும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய உளவுத்துறை அது பண்ணுதானா? அதான் கேள்விக்குறி. இவங்க ரொம்ப தேக்கமாக இருக்காங்க. தேக்கமாக இருக்கிறவர்களை மாற்ற வேண்டும். சிஎம் மாற்ற மாட்டுறாரு. ஏன்னா சிஎம்கிட்ட நீங்கள் தான் தலைவரே சிஎம் அப்படின்னு அடிக்கடி இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறதுனால கலைஞரையே ஏமாற்றியவர்கள் இவரை ஏமாற்ற வெகு தூரம் ஆகாது. சரி, இப்போ அடுத்து என்ன பிரச்சனை நடக்குது? எங்கே சிஎம்க்கு இந்த சந்தேகம் வந்தது? அதாவது நம்ம ஓரணியில் தமிழகம் அப்படின்ட்டு ஒன்று பண்ணாங்க, தெரியும் உங்களுக்கு. அது கிட்டத்தட்ட 75 லட்சம் பேரை கட்சியில் சேர்த்துட்டோம் தலைவரேன்னு கணக்கு காட்டினோம்னா சிஎம்க்கு ரொம்ப மகிழ்ச்சி, குடும்பமேக்கே மகிழ்ச்சி. 75 லட்சம் பேரை சேர்த்து நம்ம வாக்கு கேட்கவே போவேனாமேப்பா, ஈஸியாக ஜெயிச்சிடலாமே அப்படின்னு 200 வெல்வோம், வரலாறு படைப்போம்னு சொல்லிட்டார். எஸ்ஐஆர் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா கிட்டத்தட்ட அதில் 45 லட்சம் பேர் உயிரோடையே இல்லை. சில பேர் இடம் மாறி இருக்காங்க. அப்போ அந்த 75 லட்சமும் பொய்யா அப்படின்னு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சரியான சத்தம். என்ஆர் இளங்கோ தலையிட்டு இல்லை தலைவர் அதெல்லாம் மேக்கப் பண்ணிடலான்னு சொன்ன உடனே ஸ்டாலினுக்கு பாதி வேலைக்கு ஆகாதுன்னு முடிவாயிடுச்சு. அடுத்த பிரச்சனை எங்கன்னா உளவுத்துறை அறிக்கை கொடுக்கும். உளவுத்துறை அறிக்கை இது வரைக்கும் கொடுக்கல. மாற்றிலாம் கொடுத்துட்ருக்காங்க. ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகுது. எப்படி தெரியுது இது அப்படின்னா, உளவுத்துறை ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க, பெண் நிறுவனம் ஒரு அறிக்கை கொடுக்குது, ராபின் ஒரு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ எங்கேயோ தப்பு நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது உளவுத்துறை ஏற்கனவே உண்மையான அறிக்கையை கொடுக்கல. ஏன் சிஎம் கோவிச்சுக்குவார்? ஏன்னா அவங்களுக்கு தெரியல, கூட இருக்காங்கல்ல இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு, உளவுத்துறை அதிகாரிகளுக்கு தெரியல. தலைவரே அந்த தொகுதியில் நம்ம கொஞ்சம் வீக்குன்னு சொல்லும் போதே என்ன அப்படின்னா சூப்பராக இருக்கும் தலைவரா, அப்படியா, சரி வெரி குட்
1-to-1 நிகழ்ச்சியில் கூட இன்றைக்கி வந்து திமுக நிர்வாகிகளை சந்திக்கிறாரு. சிஎம் மட்டும்தான் பேசுகிறார். போன தடவை உங்கள் தொகுதியில் கம்மியாகுதுப்பா ஓட்டு, இந்த தடவை நிறையா பண்ணிப்பா, நம்ம நிறையா திட்டங்கள்லாம் போட்டிருக்கோம்ல, மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள். எது தலைவரே திட்டம் நம்ம போட்டிருக்கோம், இன்னும் நிறையா மக்களுக்கு ஒரு கொந்தளிப்பு இருக்குது, அரசு ஊழியர்களுக்கு கொந்தளிப்பு இருக்குதுன்னு அவங்க பேசவே விடமாட்டார். உட்கட்சி பிரச்சனையை பேச விடுறதில்ல. அப்போ இதெல்லாம் வந்து தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு ஸ்டாலினுக்கு யார் போய் சொல்கிறது? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கள நிலவரம் தெரியாதவராக இருக்கிறார் ஸ்டாலின். அப்போ இன்றைக்கி உளவுத்துறை வந்து அவங்க ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. இங்கே சென்னையில், வட சென்னையில் 2, தென் சென்னையில் 2, டி நகரே தடுமாறுதுங்கிறாங்க. போன தடவை 58 ஓட்டில் தான் ஜெயிச்சார் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ கருணாநிதி. வட சென்னையில் 2, தென் சென்னையில் 2, காஞ்சிபுரத்தில் 2, மொத்தம் 75 தொகுதியில் திமுக வீக்காக இருக்குது அப்படிங்கிற பட்டியல் இன்றைக்கி உளவுத்துறைகிட்டே இருக்குது. இன்னும் கொடுக்கல. இது கொடுக்காது எப்படி தெரியும்னா, பென் நிறுவனம் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. மாமாலாம் கொடுக்குறாரு, பாருங்க கொஞ்சம் இந்த இடத்தெல்லாம் வீக்காக இருக்கும், நம்ம நீங்கள் ஏதோ சொல்லி நினச்சிட்ருக்கீங்க, வீக்காக இருக்கும் பார்த்து பண்ணுங்கள், இங்கெல்லாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு. அவர் ஏன் லிஸ்ட்டை கொடுக்குறாருன்னா, நிறையா இளைஞணியில் இருக்கவங்க சீட்டு கேட்டுட்ருக்காங்க, அவங்களுக்குலாம் கொடுத்தா வேலைக்கு ஆகாது, சீனியருக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது தான் தெரியுது இவங்களுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் அதிகமாகுதுன்னு. அது இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன சிக்கல்னால், உளவுத்துறை அதிகாரிகளே நம்மளை ஏமாற்றிருக்காங்கும் போது ஒன்றும் பேச முடியல. ஏற்கனவே பொறுப்பு டிஜிபியை நம்பி அந்த பொறுப்பு டிஜிபி போஸ்ட்டை கொடுத்தோம். அவரே அரசாங்கத்துக்கு எதிராக இப்போ கடிதம் எழுதுகிறார். கிட்னி விஷயத்தில் வந்து நோட் போட்டு அனுப்பிட்டார் தலைமைச் செயலாளருக்கு. இதை வந்து ஸ்டாலின் எதிர்பார்க்கல. நாம் சொன்ன வச்ச பொறுப்பு டிஜிபி அவரு ஒரு நோட் போட்டு அனுப்பிட்டாரே. அப்போ ஈடிக்கு ரொம்ப சௌரியமாக போச்சு. இதெல்லாம் இன்றைக்கி ஸ்டாலின் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள். அதாவது என்னங்க, ஒருவரை நம்ம வந்து ஒரு பதவிக்கு வைக்கும்போது இவர் என்ன பண்ணுவார், நாட்டுக்கு என்ன பண்ணுவார், நமக்கு என்ன பண்ணுவார், இதை பார்த்து தான் வைக்கணும். இதை விட்டுட்டு ஒரு அதிகாரிக்கு தலைமையில் வரக்கூடியவர் பிடிக்கல, டிஜிபியாக வரக்கூடியவங்களுக்கு இவருக்கு ஸ்டாலின் கூட இருக்க அதிகாரிகளுக்கு பிடிக்கல, நம்ம வரணும், இல்லைன்னா நமக்கு வேண்டியப்பட்டவங்க வரணும், இல்லைன்னா அந்த போஸ்ட்டுக்கு டம்மியாக ஒரு ஆளை போடணும்னு சொன்னால் ஸ்டாலின் என்ன கேட்கணும்? ஏன்பா பொறுப்பு டிஜிபியாக ஒருத்தர் போடுறீங்க, அவர் நமக்கு நம்பிக்கையாக இருப்பார். நிரந்தரமாக ஒரு டிஜிபியை போட்டால் என்ன தான் பிரச்சனை? சீமா அகர்வாலோ, ராஜீவ்குமாரோ, ரத்தோரோ நமக்கு எதாவது பகையாளியா? ரத்தோர் நமக்கு நல்லா வேண்டிப்பட்டவங்க, சன் டிவிக்கெலாம் ரொம்ப வேண்டிப்பட்டவர், எதுக்கு அவரை போட்டால் என்ன பிரச்சனை கேட்கணுமா வேணாமா? இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் கையெழுத்தை போட்டுட்டு இந்த பள்ளி பிடிங்கின பல்வீர் சிங் வந்து மீண்டும் போஸ்டிங்க்கு அதுக்கும் கையெழுத்து போடுறாரு. இவர் தான் சஸ்பெண்ட் பண்ணது, இவரே கையெழுத்து போடுறாரு. அப்போ முதலமைச்சர் கையெழுத்து போடுறது மட்டும்தான், அவர் உள்ளே என்ன இருக்குதுன்னே தெரிய மாட்டேது. அப்படின்னா எங்கே போய் கவர்மெண்ட் முடியும்? இப்போ எல்லாம் சேர்ந்து முட்டு சேர்ந்து கொண்டு வந்து விட்டாங்க. கட்சியுடைய நிர்வாகிகள் 75 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்கன்னு ஏமாத்துறாங்க. இங்கே அரசு அதிகாரிகள் முக்கியமான போஸ்ட்டில் இருக்கவங்க அவங்களையும் ஏமாத்துறாங்க. இப்போ உளவுத்துறையுடைய இந்த அறிக்கையை வச்சுட்டு ஒன்றும், ஏன்னா உளவுத்துறை அறிக்கையை வந்து 75 இடம் வந்து தடுமாறுது, என்ன பண்ணுவீங்க? அதுக்கு மக்களுடைய உண்மையான நிலைமை புரியல. யார்கிட்டருந்து விஜய் ஓட்டை பிரிப்பார், என்டிஏ கூட்டணி எவ்வளோ வெற்றி பெறும், எதுவுமே டேட்டாவே இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கு. அப்போ டேட்டா இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள், நம்ம அதிமுக அந்த வியூக வகுப்பு நிறுவனம் அதுலேருந்து 2 பேரை பிடிச்சிட்டு வந்து டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணோம். கலெக்ட் பண்ணி என்ன ஆகுது? ஒன்றும் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் இடி ரைடெல்லாம் இந்த வருதுங்கிறதுனால அது வேறு ஒரு பெரிய பயம். சரி, என்ன பண்ணலாம்? அப்போ நம்ம கூட்டணியை வலுப்படுத்தணும். இப்போவே கூட்டணி பிரம்மாண்டம். யாரை சேர்க்கலாம்? ஐயா வேறு எடுப்போம், ஐயா ராமதாஸ் எடுப்போம். ராமதாஸ் எடுக்க ஸ்டாலின் தயார். 28ஆம் தேதி வரைக்கும் பொறுக்க சொல்லியிருக்காங்க. திருமாட்ட பேசலான்னு பார்த்தா திருமா இதுக்கு இவங்களாம் நம்மளை கேட்பாங்கன்னு சொல்லி கோவிச்சுக்கிட்டு பெங்களூர் போயிட்டாராம். கேட்டால் கண்ணில் வந்து வீக்கம் ஆகிடுச்சு, ஆயுர்வேத சிகிச்சை எடுக்கிறேன்னு போயிட்டார். விடவே மாட்டேன் வேணாங்கிறாங்க. விசிக்கு என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வேணாம், அவர் ஐயா வேணாம் அப்படிங்கிறாங்க. ஐயாவும் விசிக்காவும் ஒரே கூட்டணியில் இருந்தால் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு திமுகவுக்கு தெரியும். தெரிஞ்ச ஒரு விபரீதம் அங்கே போனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிருமே. அவர் என்ன நினைக்கிறாரு ஸ்டாலின், நம்ம ராமதாஸ் ஐயா அங்கே போனால் இன்னும் ஸ்ட்ரென்த் ஆயிடுவாங்க, அது வந்து திமுக குறிப்பு, அதுக்கு வந்து டிவிகேக்கு போகலாம், அவங்க என்டிகே போகக்கூடாது. ஆனால் ஐயா வந்து என்டிஏக்கு போவாரா டிவிகேக்கு போகிறான்னு என்டிஏக்கு தான் போவார். அப்போ இது வந்து ஸ்டாலினுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதும் புரியல, முடிவு எடுக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு ஒரு குழப்பம். சர்வே எடுத்துகிட்டு தரவங்களும் ஒழுங்கான சர்வே இல்லை, என்ன தான் பண்ணுறது? அப்போ தடுமாறி கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது, இங்கே இடி சிபிஐ எப்போ வருமோ என்ன வருமோன்னு சொல்லி அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. அப்போ யார் கூட்டணிக்கு வருவாங்கன்னு இது வரைக்கும் ஊர்ஜிதம் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ராஜ்யசபா சீட்டு 4 பேர் கிடைக்க போகிறாங்க. அதில் 2 பேர் வந்து விஜயன் ஏற்கனவே இருக்கவர், அவர் கொடுத்துருவாங்க பொழுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சபரிசன், ஏன்னா கனிமொழி அவர்கள் மாநில அரசியலுக்கு திரும்புறதுக்கு முனைப்பு காட்டிகிட்டு இருக்காங்க. சீட்டு கொடுப்பாங்களான்னு தெரியல, அவங்க ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க, கொடுப்பாங்களான்னு தெரியல. ஆனால் கொடுக்காட்டினா கூட அவங்க வந்து கட்சி விட்டுலாம் போக மாட்டாங்க, எதிர்க்கிற நிலைமையில் இல்லை.
என்ன யோசிக்கிறதுன்னு யோசிக்க ஒரு முடியாத நிலைமையில் இருக்குது. திமுக இப்போ பல வகையில் யோசிக்குது. லேப்டாப் கொடுக்குறதுனால ஓட்டு கிடைக்குமா, இன்னும் வேறு எடப்பாடி பழனிசாமி 2000 ரூபா கொடுக்குறேன்னாரு, நம்ம 2500 கொடுக்கலாமா, 3000 கொடுக்கலாமா, என்ன திட்டங்களை கொண்டு வரலாம், நான் இனிமேல் வந்து கவர்ச்சி திட்டங்களை சட்டசபை முடிய போகுது, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், இப்படி பலவிதமான விஷயங்களில் இன்றைக்கி ஸ்டாலின் அரசு இருக்குது. எதிர்பாராத சர்ப்ரைஸ் கொடுப்பதற்கும் தயாராகிட்டாங்க அவங்க. கடைசியாக ஆட்சி முடிஞ்சு போகும்போது மக்களுக்கு ஒரு எதிர்பாராத சர்ப்ரைஸ் கொடுத்து ஓட்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கிறது தான், எவ்வளோ கணக்கு போட்டாலும் இன்றைக்கி மக்கள் இவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். விஜய் வந்து நின்று இவங்களுடைய ஓட்டை பிரிப்பார்னு இவங்க நினைக்கிறாங்க. விஜய் என்ன சொல்கிறார், நாங்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்புவோம், நாங்கள் தான் ஜெயிப்போம்னு அவர் சொல்கிறாரு. அதனால் டஃப்பாக தான் போயிட்டுருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவில் உட்கட்சி பிரச்சனை அதிகமாக வருது. திமுக எப்படி சமாளிக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா முதல்ல கலைஞர் இருந்தார், சமாளித்தார், ஸ்டாலின் சமாளிப்பார்னு நமக்கு தோணலை. ஏன்னா இவர் நிறைய அதிகாரிகள் ஏமாற்றிட்டு இருக்காங்க, தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதிகாரிகள் முட்டு சந்து கொண்டு வந்துட்டாங்க. ஒரு காலத்தில் வந்து மின்துறை அமைச்சர் ஆற்காடு வீராசாமி அவர் சரியாக மின்துறையை கவனிக்காதனால திமுக தோற்றா மின்துறை தான் காரணம்னாங்க. இப்போ திமுக தோற்றால் முதலில் காரணம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இன்னொன்று இந்த அதிகாரிகள். அது ஸ்டாலின் வந்து எலெக்ஷனை தோற்றதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்குவார். நம்ம சொல்லும் போது உண்மை சில நேரத்தில் கசக்க தான் செய்யும். திமுக அப்படிலாம் இல்லை, நம்மளை எடுத்து பேசுவாங்க. உண்மை தான். மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், தெளிவான தீர்ப்பை கொடுப்பார்கள். தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.